ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் பிலிப்பைன்ஸ் போனேன்ட்டு. அந்த பிலிப்பைன்ஸ் போன கதையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னா, சென்னை டு பொர்னே. சென்னையில் நைட்டு ஏறணும், பொர்னேயில் ஏர்லி மார்னிங் இறங்கணும். ஆனால் சரியான பசி. என்ன தேடி தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு லான்ச் இருந்தது. போய் உட்காந்து விடுவோமா, நம்ம வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் என்னென்ன டிஷ் இருந்ததோ அத்தனை டிஷ்ஷையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்னங்க, ஃப்ளைட்டில் ஏறுறது தான். ஃப்ளைட்டில் ஏறியாச்சா. ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்த உடனே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஆனால் ஃப்ளைட் ட்ராவலிங் 2 hours ட்ராவலிங். எங்கள் புர்னேயிலேருந்து பிலிப்பைன்ஸுக்கு நாங்கள் ராயல் புர்னேயில் தான் புக் பண்ணி போயிட்டு இருந்தோம். அந்த சிம்பிள் கூட இங்கே தெரியுது பாருங்கள், எல்லோ கலர். எப்போவுமே எங்களுக்கு ஒரு லக்குங்க, இந்த விங்ஸ் பக்கத்தில் தான் எங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நல்லா அழகாக இந்த விங்ஸ் வச்சு வீடியோ எடுக்கலாம். நல்லா அப்படி எடுத்த வீடியோ தான். 2 hours. அந்த 2 hours கொஞ்சம் நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ளைட்டில் போனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நமக்கு எப்போவுமே விண்டோ சீட்டு தான் பிடிக்கும். ஆனால் எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சி எழுச்சிக்கணுன்னா மற்ற 2 பேர் மூஞ்ச பார்த்து 2 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வெளியே வர முடியும். ஸோ விண்டோ சீட் இருந்தால் ஒரு ஜாலி நம்ம பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தா, எழுந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் நானும் அப்படியே உக்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு எப்படா பிலிப்பைன்ஸ் வரும், எப்படா பிலிப்பைன்ஸ் வரும்ன்ட்டு. அப்பா வந்துடுச்சுன்னொடனே என் முகத்தில் ஒரே சிரிப்பு வந்துச்சு. உடனே வேகமாக எனக்கு